18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது இந்த கருப்பசாமி உனக்கு உத்தரவிட்டு சொல்கிறேன். இனிமே உன்னை மதிக்காத வீட்டை தேடி, உன்னை மதிக்காத மனிதர்களை தேடி நீ போகவே கூடாது. எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்னை நோக்கி வா. நீ எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் மனிதாபிமானத்தோட மனுஷத்தன்மையோட இருப்பாங்க நினச்சி எல்லார்கிட்டையும் சரி பேசுகிற பழகுற. ஆனால் உன்னை மதிக்காம சும்மா பேச்சுக்கு பேசவும் அவங்க காரியத்தவும் மூலமாக நடத்திக்கவும் மட்டுமே உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ எப்போது புரிஞ்சுக்க போகிறாய் என் செல்லமே? ஆறுதலை எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட தேடாத. ஏன்னா உன் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு தான் வலியையும் வேதனையும் தருமே தவிர மற்றவங்களுக்கு அது வெறும் கதையாக தான் இருக்கும். அதனால் அமைதியாக பொறுமையாக இரு. இந்த கருப்பசாமி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் அவமரியாதை செஞ்சாங்களோ, அலட்சியமாக நினச்சாங்களோ, அவங்கள தேடி நீ போக வேணாம். நீ இருக்கிற இடத்துக்கு அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன். இனிமேலும் தேவையில்லாத விஷயங்களை நினச்சோ யோசிச்சோ உன் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நீ வீணாக்கக்கூடாது. நான் சொல்கிறத கவனமாக கேளு. இந்த கருப்பசாமியின் ஆலயத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து போக முயற்சி செய். நீ என்னை நோக்கி வந்து தரிசனம் செய்யும் போது என்னுடைய புஜாக்கிரம பராக்கிரங்களை உனக்கு கொடுத்து என் அருளாசிகளையும் அனுகிரகங்களையும் உனக்கு அருளி உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையை நான் உயர்த்திடுவேன். உன் எண்ணமும் உன்னுடைய லட்சியமும் மட்டும் பெருசாக இருந்தால் போதாது, உன்னுடைய செயலும் கூட சரியாக இருந்தாதானே, முயற்சி தீவிரமாக இருந்தாதானே நீ நினச்சது போல உன் வாழ்க்கை மாறும். நம்பப்பட்டு நாம் நினச்சதை நடத்திக்கலாம் நினச்சினா தோல்விதான் பரிசாக கிடைக்கும். வன்முறையும் கோபமும் எதுக்குமே முடிவாகாது, அது எதுக்குமே பிரயோஜனமும் படாது. அதனால் பொறுமையாக நிதானமாக பக்குவமாக தான் உனக்கான விஷயங்களை நீ செய்யணும். நீ நம்பிக்கையோடு உழைக்கும் போது நிச்சயமாக இந்த கருப்பசாமி உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். இனிமே நீ அழுகுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். நீ அழுது அழுது கடக்க வேண்டிய விஷயங்களை கூட புன்னகையோடு சமாளித்து கடந்து வர கற்றுக்கோ. எல்லா விஷயத்துக்கும் அழுதுகிட்டே இருந்தா எல்லாமே சரியாக நடந்து விடுமா என்ன? கோபமோ அழுகையோ கவலையோ வரும்போது அந்த சமயங்களில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிட்டினா அதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது, இருக்கிற பிரச்சனையும் சுலபமாக தீர்ந்திடும். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ நினச்ச இடங்களுக்கு நினச்ச நேரத்தில் போய் சேர்ந்துட முடியாது தான். ஆனால் வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் உன் வாழ்க்கைக்கு வலிமையை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாமே சரியாக நடப்பதை விட தவறாய் நடக்கும் சில விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் சரியான விஷயங்களை எப்படி செய்யணுங்கிற அறிவை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நான் நடத்தலைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ கேட்ட விஷயத்தை நான் கொடுத்தாலும் சரி, கொடுக்க தாமதம் செய்தாலும் சரி, எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை இனிப்பையாக இருக்கும். தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் எப்போவுமே உன் மேலே தான் தவறான ஒரு முறை யோசிக்க பழகு. தவறு உன்னுடையதாக இருந்தால் அடுத்த முறை அதை சரி செஞ்சுக்கலாம் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. நீ விரும்பியது எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி அருள் செய்வேன். நீ முழுசாக என்னை நம்பி விரும்பி கேட்டும் கூட சில விஷயங்களை நான் உன் கைகளில் கொடுக்காததின் காரணமே சுலபமாக கிடச்சிட்டா அதை சீக்கிரமே நீ வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன் தான். இப்போது உனக்கு கிடைப்பது சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும்.